இவனுங்க தான் பேரை கெடுத்து திரியறானுங்க. இவனை மாதிரி நாய்ங்க தான் என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டானுங்க. அவனுங்க யாருங்கிறது இன்னும் ஒரு கமிஷனராக இருந்து கூட நான் கண்டுபிடிக்காம இருக்கேன். என்ன பண்ணலாம் நாகேந்திரா? ஒன்றும் பண்ண முடியாது ஆஜி. இவனுங்களே யாரோ ஒருத்தர் சரண்டர் ஆக சொல்லுங்க. ஜி ஏய் வாய மூடுங்கடா. அதெல்லாம் முடியாது. வேற என்ன பண்ணலாம்? நேற்று ஸ்டேஷன்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஜி. கமிஷனர் பொலிட்டீஷியன் தம்பியை தூக்கி உள்ள வச்சு கேஸ் போட சொல்லிட்டு இருக்காரு. அவன் யார் தெரியுமா ஜி? என் ஃப்ரெண்டு ஜி. இந்தா யாருன்னே தெரியாது. இவனுங்களுக்கு விட்டு வந்து இவங்களுக்காக வேண்டி என்ன ரிஸ்க் எடுக்க சொல்றீங்க? எவனா ஒருத்தனை சரண்டர் ஆக சொல்லுங்க ஜி. என்னடா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சொன்னது இதானா? மச்சான் கூல்டா. டேய் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் நான்டா. டேய் உன்னை மட்டும் தனியா விட்டுறோமா? we are all friends மச்சி. fuck the friendship. இத சொல்லி தானே எனக்கு ஆஃப் பண்ணீங்க. இன்னும் 2 மாசம்டா ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போக போறேன். இந்த நேரத்துல போய் என் லைஃப்டா. ஏய் உனக்கு மட்டும் தான் லைஃபா? இவங்களுக்குலாம் இல்லையா? என்ன பண்ணலாம்னு கூப்பிட்டா ஓவரா குதிக்கிற? அடங்கடி. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. என்ன உனக்கு தான் நாகேந்திரன் இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஹே பாவண்டி அவன் கொஞ்சம் கூப்பிடு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் சொன்னதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றான்னு பாப்போம். ஹே மழை வரும் போல இருக்குடி, கூப்பிடு. ஹே ஜுரம் வந்துற போது கூப்பிடுடி, சீக்கிரம் கூப்பிடு. மழையில நினைஞ்சா ஜுரம் வருமா? பின்ன ஜுரம் அதிகமாயிடுச்சுன்னா ஃபிட்ஸ் வரும். ஃபிட்ஸ் வந்தா செத்தடுவாண்டி லூசு. அப்போ அவன் சாகணும்டி. சார் கமிஷனர் ஃபோன் பண்ணார். என்னவா? அவர் பொண்ணு கேஸ் விஷயமா விசாரிச்சாரு. கண்டுபிடிக்கலன்னு சொன்னார். யார் சார் சொன்னது என்ன கண்டுபிடிக்கலன்னு? ஏத்தாப்புல மரத்தடியில் நிற்கிறான். போய் கூட்டு வாங்க. ஏய் தம்பி வாடா, ஐயா கூப்பிடுறாரு வா. என்ன ஏட்டியா? ஒன்னதான் வா வா. அவரோட பசிக்கு வெறும் லெக் பீஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். அவரோட அகோர பசி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சா நாம எல்லாம் உள்ள போக வேண்டியிருக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க நாகேந்திரன். ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன், தைரியமா இருங்க. என் ஒரே பொண்ணு இப்படி அநியாயமா சீரழிச்சுடா. ஒரு வயசு பொண்ணு தான் அம்மா முன்னாடி நிக்க கூட கூச்சப்படுவாடா. மனசுக்கு பிடிச்ச முன்னாடி ஏன் நிக்கிறா தெரியுமா? நம்பிக்கைடா. அந்த நம்பிக்கை நாசம் பண்ணிட்டியடா. வாங்க தலைவா, அனுபவிச்சு தீவனுங்க. அவசரப்படுறது நீங்களா? ரொம்ப அடிச்சுட்டாங்களோ? செலவுக்கு வச்சுக்குங்க. இதான் என் நம்பரு, கூப்பிடுங்க. காதல் நான் நம்பிக்கைடா. அந்த நம்பிக்கை நாசம் பண்ணிட்டியடா. கண்ணா நடக்கிறது உங்களுக்கு.